கடந்த தேர்தலில் உங்கள் பகுதிக்கு அரசியல் கட்சிகள் அளித்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதா என்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு தென்காசி பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். தென்காசி ஊருக்கு நிறைய சொன்னாங்க, ஒரு உறுதியுமே அவங்க நிறைவேற்றல. எங்களுக்கு வேலைவாய்ப்புகள் ஒன்றுமே ஏற்பாடு பண்ணல. நிறைய தொழிற்சாலைகள்லாம் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னாங்க, ஒன்றுமே ரெடி பண்ணல. அது மாதிரி மருத்துவக் கல்லூரிகள்லாம் தென்காசி மாவட்டத்தில் கொண்டு வரும்னு சொன்னாங்க. செங்கோட்டையில் பாலிடெக்னிக் நர்சிங் மெடிக்கல் காலேஜ்லாம் கட்டித்தரேன்னு சொன்னாங்க, ஒன்றுமே பண்ணல. இதுவரைக்கும் எந்த விதமான தேர்தல் அதிலையும் செயல்படுத்தவே இல்லை. வாக்குறுதிகள் அள்ளி விட்டாங்க. எந்த வாக்குறுதியுமே உருப்படியான வாக்குறுதி செய்யலை. அவங்க சொன்னதெல்லாம் செய்யலை. சும்மா தேவையில்லாததெல்லாம் வாயில் வந்ததெல்லாம் ஒரு விளம்பரத்துக்காக அப்படி நிறையா வாக்குறுதிகளை கொடுத்து எக்கச்சக்கமான நம்ம தலையில தான் விழப்போகுது இந்த கடன்களெல்லாம். ஒரு ஊழியர் 30 வருஷம் 35 வருஷம் வேலை பார்த்த ஒரு ஊழியனுக்கு 2000 ரூபாய் பென்ஷன் கொடுக்குறாங்கன்னா எப்படி அவன் ஜீவிப்பான்னு தெரிய வேண்டாமா? தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில்ல பூக்கள் அதிகமாக செண்டு பாக்கெட் வைக்கணும்னு சொன்னாங்க. அது வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு மாணவிகளுக்கு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்கலாம். அது பண்ணி தரேன்னு சொல்லி இன்னும் அது நடவடிக்கை எடுக்கல. அது என்ன காரணம் தெரியல. அது நீங்க எப்படியாவது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி நீங்க பண்ணி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு நல்லது. தெருவுகள் வரல, சாலை வசதிகள் அந்த அளவுக்கு எல்லாம் இல்லை. நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது. சாலைகள் கொஞ்சம் சென்ட்ரல் மீடியம் போட்டு கொஞ்சம் அகலப்படுத்தினாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். வண்டிகள் கொஞ்சம் ஃப்ரீயாக போக மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் செஞ்சு கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். கடந்த தேர்தலில் வாக்குறுதி அளிக்கப்பட்டு நிறைவேற்றப்படாத பிரச்சனைகள் குறித்து தென்காசி மக்களின் கருத்துக்களை கேட்டு தெரிந்து கொண்டோம். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.